தொடர்ந்து ஆளுநர் அர்லேக்கர் தற்போது சென்னைக்கு வந்தடைந்திருக்கிறார். இது தொடர்பான விவரங்களை நம்முடைய செய்தியாளர் லிபிகாவிடம் கேட்கலாம். லிபிகா, அர்லேக்கர் தற்போது சென்னைக்கு வந்திருக்கிறார். அடுத்த கட்டமாக என்ன திட்டம் ஆளுநர் மாளிகையில் வைக்கப்பட்டுள்ளது? அபிநயா, தமிழ்நாடு ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேகர் கேரளா திருவனந்தபுரத்தில் இருந்து பயணிகள் விமானம் மூலமாக சென்னை பழைய விமான நிலையம் தற்போது வந்தடைந்திருக்கிறார். தொடர்ச்சியாக ஆளுநர் மாளிகைக்கு செல்லக்கூடிய ஆளுநர் தொடர்ந்து இன்று மாலை 3 மணிக்கு பிறகு சிஇஓ ஆளுநரை சந்தித்து நடந்த சட்டமன்ற தேர்தலுடைய அந்த வெற்றி வேட்பாளர்கள் அவர்களுடைய அந்த விவரங்கள் குறித்து வழங்க இருக்கின்றார். தொடர்ச்சியாக இன்று மாலை தவினுடைய தலைவர் விஜய் நேரில் சந்தித்து பதவி ஏற்பது குறித்து பேச இருப்பதாகவும் தகவல் கிடைக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரை நடந்து முடிந்த தேர்தலில் 108 இடங்களில் வென்றிருக்கின்றார்கள். இருப்பினும் அவர்களுக்கு இன்னும் 11 இடங்கள் தேவைப்பட இருக்கக்கூடிய நிலையில் தொடர்ச்சியாக தற்போது காங்கிரஸ் சார்பில் 5 தொகுதிகள் வெற்றி பெற்ற வேட்பாளர்களுடன் தற்போது காங்கிரஸ் ஆதரவு அளித்திருக்கின்றது. இந்த நிலையில் தொடர்ச்சியாக மற்ற ஆதரவு இன்னும் தேவையான வேட்பாளர் இருக்கக்கூடிய நிலையிலும் தொடர்ச்சியாக இன்று நாளைய தினம் பதவி ஏற்பதற்கான அந்த வழிகாட்டுதல் குறித்து இன்றைய தினம் பேசுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்பட்டு வருகிறது. குறிப்பாக நாளைய தினத்தை பொறுத்தவரை நேரு உள் விளையாட்டு அரங்கில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் முதலமைச்சராக பதவியேற்க இருக்கின்றார். தொடர்ந்தாக ஏற்கனவே நேற்றைய தினத்தை பொறுத்தவரை இன்னும் 14 நாட்களுக்கு கால அவகாசம் வேண்டும் என ஆளுநருக்கு கடிதம் என்பது அனுப்பப்பட்டிருந்த நிலையில் அந்த தேவையான 118 ஆட்கள் தேவையான அளவுக்கான அந்த இதை முடிவு செய்வதற்கு இன்னும் கூடுதலாக ஆட்கள் தேவை என்பதன் காரணமாக அவகாசம் என கேட்கப்பட்டிருந்த நிலையில் தொடர்ச்சியாக தற்போது ஆளுநரை நேரில் சந்திக்க விஜய் திட்டமிருப்பதாக இருக்கக்கூடிய நிலையில் இன்று தமிழ்நாடு ஆளுநர் தமிழகத்திற்கு வருகை தந்திருக்கின்றார். அபிநயா, தற்போதைய விவரங்களுக்கு நன்றி லிபிகா.